இவ்வளோ நாள் ஈஷானா இந்த ஆதியோகி சிலை மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பாம்பு கேட் இருக்கும். அதுக்குள்ளே போனோன்னா நிறைய விஷயம் இருக்குது. இந்த மிஷன் லைஃப்லேருந்து ஒரு நாள் பிரேக் எடுத்து ரொம்ப அமைதியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஈஷா வாங்க. இங்கே ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த இடம் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குன்னா நம்ம கண் எதிர்க்க மயிலெலாம் அழகாக நடந்து போகிறத பார்க்கலாம். அமைதியாக இருக்க இடத்துல தானே இவ்வளோ அழகான மயிலெலாம் பார்க்க முடியும். இதுக்குள்ளே சூரிய குண்டம் சந்திர குண்டம்னு 2 குளம் இருக்கும். இது ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா. இதுக்குள்ள லிங்கம் வச்சிருப்பாங்க. நம்ம லிங்கத்தை வழிபட்டுக்கிட்டே இங்க குளிக்கலாம். ஈஷாக்குள்ள ஒரு பெண் தெய்வம் இருக்குன்னு நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க லிங்க பைரவின்னு ஒரு பெண் தெய்வமும் இருக்காங்க. இங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தியான லிங்கம் போகணும். இந்த லிங்கம் ரொம்ப பவர்ஃபுல். இங்க நம்ம 10 நிமிஷம் தியானம் பண்ணா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். ஈஷாக்குள்ள சுத்தி பார்க்கணும்னா இந்த மாதிரி மாட்டு வண்டியில கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம ஈஷால போனோம்னா டெய்லியும் அங்க அன்னதானம் போடுவாங்க. ஒரு 5000 இருந்து 15000 பேர் வரைக்கும் அங்க சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நம்ம போனோம்னா அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஏனோ தானோலாம் இருக்காது. ரொம்பவே சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஈஷால யோகா செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம போய் அட்டென்ட் பண்ணலாம். ஈஷாவோட கோஷாலாக்கு போயிருந்தோம். இங்கே நிறைய வெரைட்டில மாடுலாம் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்கே கறக்கிற பால் தான் ஈஷாக்கு தேவையான எல்லா டைரி ப்ராடக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. ஈஷாக்கு தனி நர்சரியே இருக்கு. இங்க நம்ம போனோம்னா வெறும் 3 ரூபாயில இருந்து செடியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. வாங்கிக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட் ஆதியோகி மேல லைட் ஷோ நடக்கும். இதை கண்டிப்பா பாருங்க. இதுல நான் காட்டின சில இடம்லாம் வந்து விசிட்டர்ஸ் அலோட் கிடையாது. உங்களுக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஷூட் பண்ணதை நான் போடுறேன். நீங்க மற்ற பிளேசஸ்லாம் உள்ள விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பை.